தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். திருவருகை காலத்தின் 3வது வாரத்தின் வியாழக்கிழமைக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலும் நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இந்த காலம் திருவருகை காலம். ஆண்டவருடைய வருகைக்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற காலம். எங்களை நாங்கள் உணர்வுகளோடும் தூய்மையான உள்ளத்தோடும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே நாங்கள் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும். நீதி எங்கே என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாத அளவிற்குத்தான் எங்களுடைய பதில்கள் இருக்கின்றது. எதுவும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய பதில்கள் இருக்குது என்று சொல்லி சொன்னால் யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும் என்ற திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். இந்த தயாரிப்பு நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நீதியை நிலைநாட்டவும் நீதிக்காக குரல் கொடுக்கவும் நீதியோடு வாழவும் நாங்கள் துணிவோடு செயற்பட வேண்டும். எங்கெங்கே அநியாயங்கள் நடக்கின்றதோ, எங்கெங்கே அக்கிரமங்கள் நடக்கின்றதோ, எங்கெங்கே நீதிக்கு இடமில்லையோ அங்கங்கு சென்று நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களாக நாங்கள் மாற இந்த தயாரிப்பு நாட்களிலே கூடிய பாத சோடுகளை நகர்த்தி ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்ல தயாராகும். அன்னை மரி மூலமாக நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களாக ஒரு மாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.